வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் பேசிகிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2025. அதாவது சரியாக மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதோடைய பலன்கள் மேஷம் முதல் சிம்மர் வரை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னால், கன்னிராசிக்கு ஜென்ரலாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3-4 புல்லட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வரக்கூடிய சனி பயிற்சினால் என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்குது, எது விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இருக்க வேண்டியது இருந்தால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு அடுத்தபடியாக நாம் எப்படி பரிகாரங்கள் எப்படி தப்பித்துக்கொள்வது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். சத்தியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற ஒரே வீடு கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை என்பது பிறப்பிலேயே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசினியர்கள் தனக்கே தான் எதிரியாக இருக்கக்கூடியது கன்னிராசி. எவ்வளவுதான் ஞானம், உலக அறிவு, பக்குவம், நிதானம் எல்லாம் இருந்தாலும் கூட சற்று தடுமாற்றமும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் மற்றவங்களுக்கு செய்யும் போது வேலை செய்யும், நமக்கு செய்யும் போது வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய ரகசியம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கே உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய மகிமை. இப்போ இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள், அதாவது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்ல விரிவாக பேச போகிறோம். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய மனசில் ஓடுறது தான் வாழ்க்கை துணையை எப்படி சமாளிக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டியோ கணவனையோ எப்படி சமாளிக்கிறது. தினசரி நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வம்பு பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. இதை எப்படி சமாளித்து கொண்டு வருது, குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எப்படி தீர்வு பண்ணுறது, குழந்தைகளை எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி கொடுக்கறது. இந்த எண்ணம் இல்லாத கன்னிராசினியர்கள் இருக்கவே முடியாது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, சனி பயிற்சி தற்சமயம் உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த 6ஆம் வீடு கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கதாகும். ஏற்கனவே நம்ம வீட்டில் 7.5 சனி இருக்குது. இதுக்கு தவிர இப்போ சனி பகவான் வேற சமசப்தமும் கண்டக சனியாக மாறப்போறாரா, இந்த பாயிண்ட்ல வேற. இப்போ எப்பவுமே சனி பகவான் ராசியை பார்ப்பது என்பது நல்லதல்ல. உங்களுக்கு சனி பகவான் நல்ல கிரகமாக ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர் உங்களுக்கு சில கெடுபலன்களை செய்ய கடமைப்பட்டவர். ஆக இந்த அர்த்தத்தில் சனி பகவானுடைய பார்வையாக விழும்போது 7ஆம் இடத்துல அவர் உட்காரும்பொழுது எதிர்மறையான எண்ணங்கள் வரும். முதல் பாயிண்ட், அதாவது சனி பயிற்சி பலன்களுடைய முதல் இது என்னென்னா, நம்ம சிந்திக்கிறது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும், நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இதில் சனி வேறு நம்மளை எதிர்மறையான சிந்தனையோட சமசப்தம பாதத்தில் பார்க்க போகிறாரு. இப்போ நம்மளோட சிந்தனைகள் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. சிந்தனைகள் எதிராக வேலை செய்யுது அப்படின்னா சொற்களும் செயல்களும் தடுமாற்றம் ஏற்படும். இப்போது எண்ணம், பேச்சு, நம்ம செயல்பாடுகள்லாம் தப்பாச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் என்ன ஆகும், பிரச்சனைகள் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனிப்பயிற்சி வீடியோவில் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னாலே அது பொய் தான். 7.5 சனி, அஷ்டம சனியில் உட்காந்து அதை பேச முடியாது. அதே சமயத்தில் கண்டக சனி கிட்டத்தட்ட 7.5 சனி, அஷ்டம சனிக்கு ஈக்குவலான சனி. அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனியும் ஈக்குவலான சனி தான். 10 வருஷம் சனி பாடாப்படுத்துவர். ஒன்று ஜென்ம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்தில், அதே மாதிரி கண்டக சனி 2.5 வருஷத்தில். பணத்தை இழக்கிறது, பொருளை இழக்க செய்வார், தொழிலில் மந்தத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் என்ன செய்வார்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறாரு. அதாவது
ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்சென்டிவ் வர மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் இருந்தால் கூட, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கூட, எவனோ ஒருத்தன் நமக்குன்னே ட்ரெயின் ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை கெடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் செய்வார். சரி, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் ஆகவே நமக்கு ஏழை பொருத்தம். அதாவது கல்யாணமான காலத்துலேருந்தே நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இது வேற சேர்ந்துட்டதுனால சோழியும் குடியும் விரிச்சிட்டு ஆடுங்கிற மாதிரி பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படக்கூடும். சார் சூப்பராக இருக்கும் சார், ஒன்று நம்ம நல்லபடியாக சொன்னால் பொய் சொல்கிறாருங்கிறது, இல்லை உள்ளதை உள்ளபடியே சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறாருங்கிறது. இதை பற்றிலாம் நம்ம கவலையே பட போகிறதில்ல. நம்ம என்ன பேசுகிறோமோ பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஆக வீட்டில் குழப்பங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சை கம்மி பண்ணணும். எதை வேணால் நினச்சிக்கிட்டோம். நான் மனசுக்குள்ளே இப்போது நம்மளை ஒருத்தங்க எதிர்க்கணும் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் நல்லதை சொன்னால் மட்டும் மாறவா போகிறாங்க? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் விஷயம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க நினைக்க போகிறத அவங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் பேச்சை கம்மி பண்ணால் பிரச்சனைகளை, அதோடைய வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, குடும்ப தகராறுகள், பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை. மூணாவது, நீண்ட காலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் நீண்ட காலமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னடா இது கண்டக சனியில் அப்படின்னா, கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், பண வரவு ஏதாவதுன்னா அது வரவும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா கன்னி ராசிக்கு மட்டும் சனி பகவான் அவ்வளவு வேண்டப்பட்டவர். கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால, கிட்டத்தட்ட இல்லை பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கார். ஆனால் சனி பார்வை சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை செய்யும். உங்களை மந்தப்படுத்தும், லேசியாக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஈஸ்வர ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்கள் கூடவே வரும். அடுத்தபடியாக உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். சுய ஜாதகத்தில் வலுவான திசைகள், தசாபுக்திகள் நடக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது தான், பேச்சுவார்த்தை ரொம்ப 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 கவனங்கள் தேவை. ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும். இப்போ சனி பகவானுடைய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பேசும்போது, அடுத்து இருக்கக்கூடிய நிதர்சன நீண்டகால கிரகங்களான குரு, ராகு, கேது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான், தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில விஷயங்களில் உங்கள் ராசியை அவர் பார்ப்பதனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டாருன்னாலும் கூட, குரு பார்வை மேலானது. குரு உங்களுக்கு ஆக மாட்டார், குரு பார்வை மேலானது. அந்த விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும். திருமண தடைகள் நீங்கி புதிய திருமணங்கள் நடக்கும். திருமண தாமதங்கள் நீக்கப்படும். நல்ல வரன்கள் அமையும். நல்ல புத்தி, அதாவது படிப்பு, வேலை போன்ற விஷயங்கள் நல்ல செய்திகளை எட்டும். இதெல்லாம் நடக்கும். தற்சமயம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியுடன் சேருவார். எப்பொழுது? அவர் பயிற்சியாகிறதுக்கு முன்னாடி. சனியுடன் சேரக்கூடிய ராகு சில தேவையில்லாத நட்புகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பதற்காக. அங்கே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை தர கண்டிப்பாக கடமைப்பட்டவர். இதில் நம்ம நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, தேவையில்லாத மொபைல்லாம் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு ஆனவனே சனியுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக தந்தையாரை விட்டு பிரிந்து தூரதேசம், தூர மாநிலம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீதே பார்ப்பதனால உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடும். கொஞ்சம் லேசினஸ், மந்தமாக வேலை செய்கிறது, மந்தமாக மைண்டு ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கிறது, மைண்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்குது, கிருன்னு இருக்கக்கூடிய ஆள் கூட கொஞ்சம் லேசாக செயல்படுறது, விட்டுட்டு போகிறது, விலகி இருக்கிறது மாதிரியான எண்ணங்கள் வரும். டிட்டாச்மெண்ட் எல்லாம் வரும். சந்நியாசம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக நிலம், வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷனில் குளறுபடிகள் வரும். நீங்கள் கையெழுத்து போடும்போதோ, கேரண்டி கையெழுத்து போடும்போதோ ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து கையெழுத்து போடணும். அது ரொம்ப முக்கியமானது.
அப்போ இத்தனை சனி 3, 7, 10 பார்வைகளால் இந்த தொல்லைகள் வரும். இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா முதல் பரிகாரம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை தரிசனம் செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய பரிகாரம். அவரை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்ய மிகப்பெரிய அளவில் நலத்தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், உணவோ ஆடையோ உங்களால் எது முடியுமோ செய்யணும். 3வது, படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நோட்டு புஸ்தகம் வாங்கி உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அத்துணை தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்வீர்கள். ஆக சனிப்பெயர்ச்சியில் கலந்த பலன்களை கொடுக்க இந்த சனி பகவான் பெயர்ந்து வருகிறார். நிறைய நல்ல பலன்கள், கொஞ்சம் கெட்ட பலன்கள். அந்த பலன்கள் எப்படி ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத பற்றி பேசினோம். ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.